அங்க அங்கட அம்மம்மா 8-10 பிள்ளை வைத்தவா. இங்க உங்களுக்கு ஒரு பிள்ளை வைக்க வளர்க்கறதுக்கு உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. எனக்கு உடம்பு நோது கொஞ்ச நேரம் அந்த பிள்ளைகளை டேக் கேர் பண்ணுங்கன்னு சொல்லி யாரு கேட்க முடியும். அப்படி அந்த அம்மா வந்து தன்னை ஒரு கூட்டுக்குள்ள போட்டுருவா. அது நீங்க எத்தனை பேர் வந்து நோட்டீஸ் பண்ணீங்களோ தெரியாது. பிள்ளைகளை வளர்க்கறது மட்டும் வேலை இல்லை, வேற வேற வேலையிலும் செய்து கொண்டிருப்பா. நான் எல்லாத்தையும் வந்து சொல்லி கொண்டும் இருக்க மாட்டேன். இந்த உலகத்துக்கு உங்களை கொண்டு வந்த ஒரு ஜீவன். வெல்கம் டு எங்கள் குரல். நான் லீனா. நான் ஸ்வர்ணா. ரொம்ப நன்றி. இது வரைக்கும் நாங்கள் செய்த எபிசோட் எல்லாத்தையும் பார்த்து எங்களுக்கு நல்ல ஃபீட்பேக்லாம் தந்தனீங்க. இது அத்தியாயம் 5. ஸோ நாங்கள் ஒவ்வொரு எபிசோடும் திரும்ப ஒரே விஷயத்தை தான் மேபி ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும். பட் அது எங்களோட கடமை என்று நினைக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. மறுபடியுமா? அப்ப நான் டீ சாப்பிட்டேன். எங்களை வந்து விரும்பி பார்த்து விரும்பி தான் பார்க்கணும். விரும்பி பார்க்குறவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. நாங்கள் இப்போ தான் தொடங்கினாலும் எங்களுக்கு தர்ற ஆதரவு வந்து உண்மையா அதுதான் எங்களை வந்து அடுத்தடுத்த எபிசோட் ஓகே அடுத்தது செய்வோம் எங்களுக்கு உற்சாகப்படுத்துறவை. இப்போ நீங்கள் வந்து ஒரு எபிசோட்லேயே எங்களை கைவிட்டு இருந்தா நாங்களும் ஓகே இட்ஸ் ஓகே விட்டுருவோம்ண்டு. ஸோ அந்த உற்சாகத்துக்கு நன்றி, உங்களோட சப்போர்ட்டுக்கு நன்றி. ஸோ இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன விஷயத்தை பற்றி கதைக்க போகிறோம்னு சொன்னால் இந்த விஷயம் வந்து ஒரு சரியான ஒரு சென்டிமெண்டலான ஒரு விஷயம். எல்லா வயதினருக்குமே ஒரு சென்டிமெண்டலான ஒரு விஷயம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கு கதைக்க போகிறோம். அது என்ன விஷயம் லீனா? அது வந்து ஈஸியாக நாங்கள் சும்மா ஒரு 2 வார்த்தையில் சொல்லிட்டு போகிற எபிசோட் இல்லை. அதுக்காக நாங்கள் பாட்டு ஒன்று படித்து தான் சொல்ல போகிறோம். எங்களை எல்லாருமே நீங்கள் பாடுங்கன்னு சொல்லி ஒரே பாடி தொலையும் எல்லாம் கேட்குற எல்லாரும் நீங்கள் பாடுங்களேன், எல்லாம் படிப்பீங்க. பட் பாட்டை மட்டும் நாங்கள் படித்தோம்னு சொன்னால் அப்படி உங்களுக்கு முடிட்டு போயிடுவோம். பேர்ந்தது சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியா மாறிடும். அதுல பாடைய பின்னணி பாடைய எல்லாம் கூப்பிட்டுருவாங்க. நாங்க சரியான பிஸி எங்களுக்கு இப்ப பாட எல்லாம் டைம் இல்ல. மற்றது நாங்க பாடிக்கொண்டு இப்ப நாங்க போன எபிசோட் எல்லாம் பெருசா பாடி இல்ல. ரைட், அது எங்களோட ஹெல்த் இஷ்யூவால நாங்க பாட முடியல. பட் அதை பார்த்து சில பேர் யோசிச்சிருப்பாங்க, அப்பாடா இது 2 பாடாம ஒரு எபிசோட் செய்திருக்குதுலன்னு. பட் உங்களுக்கு இந்த எபிசோட்ல இருக்கு, வச்சு செய்ய போறோம் இல்லையா? என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஸோ இந்த எபிசோட்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஒரு பாடலோட ஆக்சுவலி 2 பாட்டோட நாங்கள் ஆரம்பிக்க போறோம். அந்த பாட்டு பாடினாலே ஐ திங்க் அவை கண்டுபிடிச்சிருவோம் நினைக்கிறேன். ரைட், என்ன பற்றி கதைக்க போறோம்னு சொல்லி. ஸோ முதலாவது பாட்டை வந்து நானே பாடி தொடங்கி வச்சிருக்கிறேன். சரியா? மணி மாளிகை மாடங்களும் மலர் தூவிய மஞ்சங்களும் தாய் வீடு போலில்லை, அங்கு தாலாட்ட ஆளில்லை. தாய் வீடு போலில்லை, அங்கு தாலாட்ட ஆளில்லை. கோயில் தொழும் தெய்வம் நீன்றி நான் காண வேறில்லை. நானாக நானில்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. வாவ். ஸோ இப்போ தெரிஞ்சிருக்குமே, இது அத்தியாயம் 5 தாய்மையும் நாங்களும். ஸோ நான் மட்டும் பாடிட்டு தொடங்கல அது இல்லைன்னா நீங்களும் ஒரு பாட்டு எடுத்து விடணும். ஏன்னா உங்களுக்கு மட்டும் ஒரு சில ரசிகர்கள் இருக்கிறார்கள், ரைட்? லீனாட வாய்ஸுக்கண்டு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு அம்மா பாட்டோட நாங்கள் இன்றைக்கு இந்த எபிசோட சந்தோஷமா தொடங்குவோம் நினைக்கிறேன். இந்த பாட்டு நான் நிறைய தடவை, எனக்கு என்ன பிரச்சனை, நிறைய தடவை கேட்டாலும் பாடா அந்த லிரிக்ஸ் எல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்கு அந்த பிரெயின் எப்பயும் எடுத்துட்டார் போல இருக்கு கடவுள். பட் எனிவேஸ் நான் பார்த்து தான் பார்த்து படிக்கிறேன். இது வந்து தளபதி படத்தில் சின்ன தாய் அவள் பாட்டு. அதில் இடையில் அந்த அவரை தூக்கி எறிஞ்சிட்ட 2 தாயை முதலாக பார்க்க ஓடி வருவார் கோயிலில். ஸ்ரீவித்யா நடந்து போவா, அழகாக இருப்பா. அம்மா கேரக்டருக்கு அப்படியே ஆப்டாக இருப்பா. அதை பார்க்க எங்களுக்கு அது கண்ணீர் ஊத்தும். ஆனா ரஜினிக்கு அவ அம்மாவான்றது ஒரு கேள்வியாத்தான் இருந்தது. பட் அந்த படமா நீங்க பாக்கல, நீங்க சொன்ன மாதிரி நல்லா தான் இருந்தது. ஸோ அதில் எனக்கு பிடிச்ச பாடல் பால் மனம் வீசும் பூமுகம் பார்க்கையில் போகும் தாய் மனம் 1000 காலம் ஊர்வலம் வேண்டிட வந்தால் பூச்சரம் வெயில் வீதியில்
வாடக்கூடுமோ தெய்வ கோயிலை சென்று சேருமோ எந்தன் தேனாரே சின்ன தாயவள் தங்கராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே. ஸோ இந்த பாட்டை வச்சு உங்களை எல்லாருக்கும் விளங்கியிருக்கும். நாங்கள் இன்றைக்கு என்னத்தை பற்றி கதைக்க போகிறோம்னு சொல்லி தாய்மையை பற்றி தான் கதைக்க போகிறோம், அம்மாவை பற்றி கதைக்க போகிறோம். எல்லாரும் வந்து இந்த உலகத்துக்குள்ள வந்து அநேகமான பேர் வந்து முதலாக வெளியிட்ட ஒரு வார்த்தை, நாங்கள் கதைக்க தொடங்கிக்க சொன்ன ஒரு வார்த்தை வந்து அம்மா இல்லையா? அம்மா மெஜாரிட்டி ஆஃப் தம். அதில் இடையில சில பேர் சொல்ல வேணும் தங்களோட பிள்ளைகள் அப்பான்னா சொல்ல வேண்டும், அதையும் நாங்கள் சொல்ல வேணும். ஏன்னா எங்களோட காமெண்ட்ல வந்து இல்லையே எந்த பிள்ளை வந்து அம்மா தான் சொன்னதுன்னு அப்பா தான் சொன்னதுன்னு சொல்லி வேணும். அதனால நாங்கள் மெஜாரிட்டி ஆஃப் த எப்பவும் நாங்கள் பாட்காஸ்ட் சைக்கிள் த ஜெனரல் இதை பற்றி தான் கதைக்கிறாங்க. அந்த மெஜாரிட்டி வந்து எப்படின்றதை தான் நாங்கள் கதைக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து எல்லாட்ட வார்த்தையிலையும் வந்து அம்மா தான் பாருது. முதல் வார்த்தையும் அம்மா தான், நீங்கள் கீழே விழுந்தாலும் அம்மா தான் இல்லையா? ஸோ அம்மா வந்து எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல். ஐயோண்டா அம்மா. ஸோ அம்மா இல்லாதவர்களுக்கும் அம்மாவை இழந்தவர்களுக்கும் அம்மா என்ற ஒரு பதவியை அனுபவித்து இருக்கிறவர்களுக்கும் தெரியும் அந்த இடத்தை வந்து நிரப்புறது அவ்வளவு கஷ்டம் என்று சொல்லி, ரைட்? ஸோ அப்படிப்பட்ட ஒரு 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 தாய்மை, ரைட்? அந்த தாய்மையை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி இது ஒரு சரியான ஒரு நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு சரியான ஒரு சென்டிமெண்டலான ஒரு விஷயம். நாங்கள் இதில் ஷேர் பண்ண போகிற கருத்துக்கள் வந்து யார் மனதையும் புண்படுத்துறதுக்கோ அல்லது வந்து ஒரு தலையாக கதைக்கிறதுக்கோ இல்லை. பட் நாங்கள் 2 பேரும் as mothers, ரைட்? அம்மாக்களா எங்களுக்கு தெரிந்த விஷயங்கள், எங்களுக்கு நாங்கள் என்ன வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களை பற்றி மட்டுமே தான் இதில் கதைக்க போகிறோம் இல்லையா? ஸோ லீனா, நீங்க சொல்லுங்க. இப்ப அம்மா அண்டு தாய்மை என்று சொல்லிக்கல, உங்களுக்கு மனதுக்கு வர விஷயங்களோ அல்லது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்க. அம்மா என்று சொல்லிக்கல மேல அது என்னென்று சொல்றது, அதை பற்றி கதைச்சு கொண்டிருக்கீங்களா? எனக்கு உண்மையாக அதை அழுக வந்துடும். பட் ஐ ட்ரை மை பெஸ்ட் அந்த தூரத்துக்கு இமோஷனலாக போகாமல். பிகாஸ் நான் ஒரு அம்மா ஆனபடியாக I still miss my mom. Oh yes. So எனக்கு வந்து அம்மா 8 வயசுல இருந்துட்டா. ஸோ அது வந்து ஒரு கஷ்டமான ஒரு தருணம் தான். பட் ஆனால் எனக்கு அந்த இறப்பு ஏன் நடக்குதுன்னு அதை பற்றி விளப்பம் இல்லாத இதில் அம்மா இருந்துட்டா. ஸோ ஆனால் அம்மா இல்லாமல் நாங்கள் இட்ஸ் லைக் நான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டேன். நான் I lost my mom, but I changed my childhood, my family dynamic and my world. And அது true, right? So but ஆனால் எல்லாமே சில நேரங்களில் விதி என்று சொல்ல வேணுமில்ல, விதியால் தான் நடக்குது, எங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ எழுதப்பட்டிருக்கோ அதான் நடக்கும்னு சொல்லி எஸ் ஆஃப்கோர்ஸ் நாங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அக்செப்ட் பண்ணால் தான் அடுத்த கட்டம் என்ன எங்களோட வாழ்க்கையில் நடக்கிறதுன்றதை பற்றி நாங்கள் யோசிக்க முடியும். ஆனால் அது என்னால் அது முடிஞ்சது. பட் ஆனால் இப்போ எல்லாராலும் முடியுமான்னு தெரியாது. சில பேரால் முடியாது. தாய் இல்லாமல் சில பேருக்கு அதை வெளியில் கம்பேக் பண்ண முடியாது. என்னென்னு சொன்னால் தாய் கொடுக்குற ஒரு அன்பும் ஆதரவும் அது ஒரு இமென்ஸ் என்னென்னு சொல்ல அன்கண்டிஷனல். எந்த தனக்கு பசி இருந்தாலும் அந்த சாப்பாட்டை பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு தான் பட்டினியோட தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறது தான் தாய்மைன்னு சொல்கிறது. எல்லாரும் அக்ரி பண்ணிடணும்னு நினைக்கிறேன். அது தாய் என்ற எந்த ஃபார்ம்லும் இருந்தாலும் சில பேர் சொல்லிவிடும் அங்க்ரி மாமன்னு சொல்லிவிடும். பட் she still the mother, right? Maybe there's a reason behind why right? அவ அந்த angry mama change பண்ணினதுக்கு மேபி வந்து காரணங்கள் இருக்கலாம். ஸோ நாங்கள் ஈஸியா வந்து சில பேருக்கு வந்து இப்ப எல்லாருக்கும் அம்மா வந்து லைக் நல்லதா அமைவது இல்லை. அதுவும் எங்களுக்கு தெரியும், அதையும் நாங்கள் அக்னாலேஜ் பண்றோம், ரைட்? பட் நிறைய பேருக்கு வந்து எங்களுக்கு முதல் வழிகாட்டியா இருந்தது வந்து தாய் தான், ரைட்? அந்த அம்மா வந்து காட்டின வழிகாட்டி மூலமா தான் நாங்க வந்து சின்ன பிள்ளையில பார்த்து ஓகே இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் செய்யணும்னு நாங்க பார்த்து வழங்கினது அப்பாவும் இருக்கணும் தான். ஸோ நாங்கள் அப்பா மேலே ஒதுக்கல. இது வந்து இந்த டாபிக் வந்து அம்மாண்டபடியே எங்களோட ஃபோக்கஸ் வந்து அம்மா மேர் மேலே இருக்க போகுது, சரியா? ஸோ அப்பா மேர் குறை கூடாது, நீங்கள் ஸ்டில் இதை பாருங்க. ஸோ அம்மான்றது வந்து ஒரு பெரிய வார்த்தை, ஒரு பிரபஞ்சத்தையே
உள்ளடக்கக்கூடிய அம்மா இருந்ததானே எஸ் ஒரு பிரபஞ்சத்தையே வந்து உள்ளடக்கக்கூடிய ஒரு வார்த்தை அம்மான்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த அம்மா மேட்ட வழிகாட்டியில வந்து வளர்ந்தவர்கள், அந்த அன்பில வளர்ந்தவர்களுக்கு வந்து எத்தனை வயசானாலும், நீங்க வந்து ஒரு 80-90 வயசு சொன்னாலும் ஏதோ ஒரு கவலை இருக்கேங்களா, ஐயோ என் அம்மா இருந்திருந்தா அப்படி இருந்திருக்குமேன்னு தோணும் இல்லையா. இப்போ நாங்கள் மாதிரி பண்ணி எங்களுக்கு பிள்ளைகள் வந்து எல்லாம் வந்தாலும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இப்போ எங்களுக்கு ஒரு காய்ச்சல்னு படுத்துட்டு கேட்கலையும் அம்மாட விட்ட பிறந்தா சாப்பாடு இருக்கும், அப்படி ஒரு இது இருக்கிற அதை வந்து அந்த தாய்மையை வந்து இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்ப வந்து அந்த தாயோட வாழ்பவர்களுக்கும் தாயை இழந்தவர்களுக்கும் வந்து அந்த தாயை இழந்தவர்களுக்கு தான் அந்த வலி கூட தெரியும் இல்லையா. சில நேரங்களில் நான் நிறைய பேரை கவனிச்சிருக்கேங்க. நீ சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, உங்களோட கையில இருக்க அதோட வேல்யூ தெரியாது, நீங்க எப்போ அதை உங்களோட கையை விட்டு போகுதோ அந்த நேரம் தான் உங்களுக்கு அந்த வேல்யூ தெரியும். அதுல வந்து முக்கியமா வந்து அந்த அம்மா அப்பா பாசம் வந்து அதுக்குள்ள போகும் ரைட்டா. நிறைய பேர் வந்து அம்மா அப்பாவோட இருந்து கொண்டு அம்மா அப்பா வந்து நிறைய உதவிகளோ அல்லது அவர்களுக்கு இப்ப வாழ்க்கை பூராவே அம்மாவையோட ட்ராவல் பண்ணி கொண்டிருப்பினோம். ஆனா வந்து அந்த அம்மாவை வந்து வேல்யூ பண்றது குறைவா இருக்கும். எங்களோட தானே இருக்கிறா, அம்மா என்னோட தானே இருக்கிறா, இட்ஸ் ஓகே ரைட். பட் அதை வந்து அம்மாவை விட்டு தூர இருப்பவர்களோ இப்ப புலம்பெயர்ந்து வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் இல்லையா, அம்மா அப்பாவை இலங்கையில விட்டுட்டு இங்க வந்து வாழுபவர்கள் நிறைய பேர் இல்லையா. சோ அப்படி வாழ்றவருக்கு இன்னொன்னு சொன்னா, இப்ப பிள்ளைகள் வந்து தாய் தகப்பனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்க சொல்ல, எங்களுக்கு கண்டு விருப்பம் இதுகள் எல்லாம் இருக்குதான், நாங்க எங்களோட டிசிஷன் மேக் பண்ணத்தான் வேணும். சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிடணும் தாயை பற்றி ரைட், அம்மாவை பற்றி ஒரே கம்ப்ளைண்டாக இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கும் பிள்ளைகள் பார்க்குறதுக்கும் கொண்டு தள்ளி விட்டுட்டு போயிடும். ஆனால் தாயை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட், தாயை வந்து அப்படி இப்படின்னு சொல்லி அம்மா பற்றி. இப்போ அதுவும் லாஸ்ட்டாக நாங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதில் சில இதில் டச் பண்ணாலும் இதுக்குலேயும் அது ஒரு வருது. இப்போ நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அம்மாக்களை வந்து ட்ரோல் பண்ணினோம். ஆனால் பிறகு அவைக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்தோடனே அம்மாக்கள் பேபி சிட் பண்ணணும், அம்மா சமைச்சு கொடுக்கணும், அம்மாக்கள் நிறைய அதை செய்யணும் இதை செய்யணும், லைக் அப்படி செய்யாதீங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்க அம்மாக்கள் செய்த விஷயங்களை. இப்போ ஆங்க்ரி மாம், பேக் டு தி ஆங்க்ரி மாம் மண்டேக்கில் என்னத்துக்காக அந்த மதர் வந்து ஆங்க்ரியா பிறக்கும் போதே ஆங்க்ரியா வரே இல்லை, அவள் ஆங்க்ரி மம்மா வந்த பிறகு ஆங்க்ரியா ஆகுறான்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் ட்ரிகர் ஆகும் ரைட். பிள்ளைகள் வந்து பிறக்கிறதுல இருந்து ஒரு பெண்ணுக்கு வந்து தாய் வந்து போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன், அவருக்கு பாடியால டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நிறைய, லைக் ஹேர் லாஸ் பண்ணி உங்களுக்கு எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைக் ரீக்ரோத் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஒரு பாடியாலேயே நாங்கள் நிறைய விஷயம் வந்து சேஞ்ச் ஆகப்படுகிறோம் அம்மா இதில். அப்போ அப்படி இருக்கைகள் நிறைய லக்கி மாம்ஸ் வந்து நல்ல ஹஸ்பண்ட்ஸ் கிடைச்சிருந்தா அப்பா மேராவே டேக் கேர் பண்ணுறவே ஓகே. பட் ஆனால் நிறைய தாய்மையா அந்த அந்த ப்ராசஸில் வந்து நிறைய பேர் சப்போர்ட் இல்லை, நிறைய பேருக்கு இல்லை. அந்த சப்போர்ட் இல்லாததால் நிறைய விஷயங்கள் ட்ரிகர் ஆகும் அந்த தாய்க்கு. அதனால தான் அம்மா மேல சில பேர் ஆங்க்ரி ஆகுறதோ அதில் நீங்க அனலைஸ் பண்ணி அம்மாக்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ ஈஸியா நீங்க ஆங்க்ரி மாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாமே, வாயு ஆங்க்ரி, எப்ப பார்த்தாலும் ஏன் கத்தி கொண்டே இருக்கிறீங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் ஏன் டென்ஷனா இருக்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கோவம் வருதுன்னு சொல்லி அது வந்து ஐ திங்க் ஜென்ரலா எல்லாருமே, இப்ப நாங்களும் ஒரு 15-16 வயசுல இருக்கு, எங்களுக்கு அம்மா பார்த்தா அப்படித்தான் தோணுது, இன்னம்மா நெடுலும் நம்ம கத்துக்கிறாங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி தானே அந்த அம்மா கத்துறதுக்கு பின்னால நிறைய வழிகள் இருக்கலாம், நிறைய கடமைகள் இருக்கு இல்லையா. இப்ப வந்து ஒரு தாயானா பிறகு அந்த அந்த ஒரு பிள்ளை பேர் நடந்தா பிறகே ஒரு தாயா ஒரு பெண்ணா அவர்களுக்கு நடக்கும் விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள். ஐ திங்க் அதுக்கான அவேர்னஸ் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வருதுன்னு நினைக்கிறேன். பட் முந்தின காலங்கள் அதுக்கான இது இல்ல ரைட். நார்மலா என்ன சார் எல்லாரும் தானே பிள்ளை போறீங்க, automatically they say it's normal. Yes, like yes, it is normal. தாய்மை வந்து இந்த பிரபஞ்சத்தில் என்ன ஒரு ஆண் ஒரு பெண்ணு சொல்லி வரைக்குள்ள ஒரு பிள்ளைகள் வர்றது, ஒரு தாயாகிறது, ஒரு தகப்பன் அதெல்லாம் நார்மல் தான். பட் ஆனால் அதுக்குரிய சேஞ்சஸ்கள் நிறைய நடக்கிறது. ஆனால் அதுகளை வந்து இக்னோர் பண்ணியிருக்கணும் அந்த காலத்தில். அதனாலேயே டிப்ரெஷன்கள் ஹை ஆகி சில தாய்மார் தங்களோட லைஃப்பில் எடுத்திருக்கணும். எனக்கு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மதர்ஸ் தெரியும், they took their life.
ரைட். ஸோ அது வந்து பில்டப் டிப்ரெஷன். Oh, yes. அவையில வந்து டேக் கேர் பண்ணாத பட்சத்துல தான். ஆனா உண்மையா அதுக்கு முதல் காலங்கள்ல எல்லாம் நல்ல வடிவெல்லாம் பள்ளி தாய்மார் இருப்பார், எழும்பவே விட மாட்டினா, Yeah, yeah. தண்ணி குடிக்க விட மாட்டேன், அப்படி நிறைய விஷயங்கள் டேக் கேர் பண்றது அந்த ஒரு பீரியட்ல. ரைட். அது ஏன்? பிகாஸ் அந்த காலத்துல எஜுகேஷன் கூட இல்லாத Yeah. டைம்கள்ல தாயை வந்து ஒரு பிள்ளை பெற்ற ஒரு தாயை வந்து நல்ல வடிவா பார்ப்பாங்க, தாங்கி. அப்புறம் இடக்காலத்துல அது வந்து ஒரு நோம்ல எலும்பு, ஓகே என்ன பிள்ளை தானே பெத்த நீ, like என்ன அந்த மாதிரி. இப்ப பிள்ளை படுறது அதான் சொன்னேன். இப்ப நார்மலா வந்து ஸ்டாண்டர்டா எல்லாரும் சொல்ற விஷயம் வந்து எல்லாரும் தானே இப்ப பிள்ளை படுறீங்க, நீங்க மட்டுமே புதுசா பத்திருக்கீங்க, ரைட்? எல்லாரும் தான் பிள்ளைய லைக் as you said, it's part of everybody's life. ஆனா வந்து அத go through பண்றது, அத வந்து ஒரு பிரச்சனையை ஒரு மனிதர் வந்து ஹேண்டில் பண்றது அவையோட இதை பொறுத்து, ரைட்? அவையோட வில் பவரை பொறுத்து. ஒரு பிள்ளை வந்து நல்ல சாஃப்டா வளர்ந்துருக்கிற பிள்ளையா இருக்கலாம், மற்ற பிள்ளை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேமிலியில இருந்து வந்திருக்கலாம். பாடி வைஸும் நிறைய பேருக்கு இருக்கு. நிறைய பேர் வந்து உங்களோட உடம்பு வந்து உங்களுக்கு எப்படி அதை விட்டு கொடுக்குதுன்னு இருக்கிறது, ரைட்? ஸோ எப்படி இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி பழங்காலத்துல எல்லாம் வந்து ஒரு கொஞ்ச நாள் வச்சிருப்பினோம், ஒரு 10-15 நாளோ ஏதோ சம்திங் வந்து அந்த அம்மாக்கு வந்து பத்திய சாப்பாடு கொடுத்து அந்த ஊரே சில பேர் அந்த ஹெல்ப் பண்றதா இருக்கும், ரைட்? இப்பத்த காலகட்டத்துல எஸ் அந்த வீட்டுல ஊர்ல சித்தி நிறைய பேர் ஒரு அம்மா சித்தின்னு சொல்லி ஒரு 5 பேர் இருப்பினோம், 5 பேரும் வளர்த்துக்கிட்டு ஒரு ஆளுக்கு. அப்ப அந்த இதையும் வந்து இங்கத்த காலகட்டங்கள்ல வர லைக் வெஸ்டர்னைஸ் கண்ட்ரீஸ்ல வாழ்ற அம்மாமார வந்து உண்மையா வந்து நீங்க கம்பேர் பண்ண முடியாது. ஏனென்று சொன்னா இங்க வந்து ஓட்டம் வந்து இன்னும் கொஞ்சம் கூட. நீங்க வந்து இப்ப ஒரு பேபி கிடைச்சாலும் நீங்க சில பேர் வந்து 6 மாசத்திலேயே திருப்பி நீங்க வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிற சில நிறைய பெண்கள் இருக்கிறார்கள், ரைட்? என்னடாவே ஒர்க் ரிக்வயர்மெண்ட் அது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அது சொல்லுவாங்க, ரைட்? அந்த ஒரு மகப்பேறுன்றது வந்து எத்தனையோ ஒரு எலும்புகளை வந்து ஒன்று சேர நொறுக்கிற இதாம், ரைட்? அந்த பெயின். ஸோ அந்த பெயினை எல்லாம் நீங்க பாஸ் பண்ணி அதை வந்து ஹீல் பண்ணி ஒரு தாய் வந்து ஒரு பிள்ளை பிறந்த பிறகு அவ வந்து ரீகவர் ஆகுறதுக்கு it takes years, right? ஆனா நாங்க வந்து 1 மாசம் 2 மாசத்துலயே ஓகே ரன். சில ஸ்ட்ராங்கான women இருக்கணும், they will pick up, run and go, right? ஆனா நாங்க அவைக்கு வந்து வைக்கிற பேர் வந்து இவ ஸ்ட்ராங்கான அம்மா, ரைட்? ஆனா இன்சைட் அவ go through பண்றது வந்து nobody knows. அது அவக்கு மட்டுமே தெரியும். உண்டுதானம்மா, எல்லா அம்மாமாருக்கும் பெயின் உண்டுதான், 100% உங்களுக்கு நார்மல் டெலிவரியோ இல்ல சி செக்ஷனோ பெயின் எல்லாம் தான் இருக்கும். அதை எப்படி அவ அக்செப்ட் பண்ண போறான்றதான். இப்ப நான் வந்து சின்ன வயசுல அம்மா இல்லைன்னபடியே எனக்கு தெரியும், எனக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ண போறேன், ரைட்? என்ன ஒருத்தர் தூக்கி விட போறல, ஒரு 1 வீக் 2 வீக் வேறு வேணும். அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் நான் தான் என்ன தூக்கி நடத்தணும், எல்லா விஷயத்தையும் செய்யணும்னு சொல்லி. அது வந்து எங்களோட மூளைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ரைட்? எங்க மூளையில போய் அடிச்சிடும், ஓகே யூ நோ வாட், பிக் அப் யுவர் சாக், கெட் அப் அண்ட் கோ. ஸோ அப்ப எனக்கு சில சொல்லுவாங்க, இல்லம்மா எங்களும்மா எங்க இன்னும் படிக்கிறாங்க, லைக் எனக்கு அப்படி இருக்க வராது, எனக்கு அது என்னால முடியல அது உண்மையில. அது ஆனா அது லேட்டா அஃபெக்ட் பண்ணுமா, உண்மையா ரெஸ்ட் பண்ணணுமா, ரைட்? ஆனா நாங்க என்னன்னு சொன்னா நீங்க சொன்ன மாதிரி we can't, நாங்க we have to move, ரைட்? எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி நாங்க எங்களை அந்த நீங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் தான் அதை பின் பாயிண்ட் பண்ணுவேன். ஆனா எங்களுக்கு பெயின் இல்லையண்டு இல்லை, எங்களுக்கு எல்லா பெயினும் இருக்கு. எங்களுக்கு வெட்டினாலும் ரத்தம் தான் வரும், தக்காளி சட்னி இல்லை. சில பேர் நினைக்கிற தங்களுக்கு வெட்டினா என்று சொல்லிட்டு சில மம்ஸ் வந்து லைக் தெரியாது அவ ஸ்ட்ராங் தானே, யார் மனதையும் புண்படுத்துவதற்கல்ல. ஓகே, லைக் ஸ்ட்ராங் இல்லையோ பெயின் வந்து எப்பவும் தாய்களுக்கு பெயின் எப்பவுமே ஒரே பெயின் தான். பட் ஆனா அதை எப்படியா அந்த ஒரு தாய் வந்து தன்னை வழி நடத்தி கொண்டு போறா தன் பிள்ளைகளுக்காக என்ற அந்த டிசிஷன்ல தான் இருக்கு, ஒரு தாய். என்ன மாதிரி சில தாய்மாருக்கு வந்து அது ஒரு கட்டாயமா கூட இருக்குது, ரைட்? they have to, அவைக்கு வந்து வேற ஆப்ஷன் இல்ல. அவைக்கு திரும்புறதுக்கு ஒரு இன்னொரு உதவிக்கரம் இல்லை என்று சொன்னா அவர்கள் தங்களை பிக்கப் பண்ணி கொண்டு ஓடிக்கொண்டு போகத்தான் வேணும். அப்படி ஓடி போய் கொண்டு இருக்கிற தாய்மார்கள் தான் நீங்க சொன்ன மாதிரி அந்த லேபிள் பண்ணப்படுபவர்கள், ரைட்? ஆங்கிரி மம்,
உங்களுக்கு வந்து நிறைய பேர் சொல்றது ரைட், நீங்க உங்களுக்கு வந்து லைக் எப்ப பார்த்தாலும் கோபப்பட்டு கொண்டே இருக்கிறது ரைட். சோ ஐ திங்க் இட்ஸ் அபவுட் டைம் இல்லையா? அது வந்து கணவர்மார்களா இருக்கட்டும், குடும்பத்தை சார்ந்தவர்களா இருக்கட்டும், இல்ல அவர்களை சுற்றி உள்ளவர்களா இருக்கட்டும், அந்த அந்த இம்பார்ட்டன்ஸ் ஐ பர்சனலி ஃபீல் அந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாருமே அதை தெரிஞ்சிருக்கணும். ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு கோ த்ரூ பண்ற விஷயங்கள் வந்து எங்கட சொசைட்டில ஸ்பெஷலி வந்து நான் சொல்றது வந்து இப்ப எங்கட தமிழ் சொசைட்டியா இருக்கட்டும், அது வந்து நாங்கள் வந்து அந்த அந்த பக்கத்தை வந்து ஆண் பிள்ளைகளுக்கு காட்டுவதில்லை. சரியா? அந்த 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 பெண் கோ த்ரூ பண்றத அந்த ஆண் பிள்ளைகளுக்கு வந்து நாங்க பிளாக் பண்ணி உனக்கு தேவையில்லை அந்த விஷயம், உனக்கு தேவையில்லை. இப்போ ஒரு தங்கச்சி இருக்கிற அந்த பிள்ளைக்குன்னா அந்த தங்கச்சி வந்து ஒரு ஒரு அந்த ஒரு ஏஜ்ல கோ த்ரூ பண்ணி கொண்டு இருக்கேக்குள்ள அந்த பிள்ளைக்கு ஒரு ஹோமோனல் சேஞ்சஸ் வந்து ஒன்று கேட்கல, அந்த பிள்ளை அதை வந்து அந்த அண்ணனுக்கோ அந்த தம்பிக்கோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பெற்றவர்களாய் அந்த இதை வந்து கொஞ்சம் நீங்க விவரிச்சு சொல்ல தேவையில்லை. என்ன அது தெரியும், எங்களோட கம்யூனிட்டியில சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, நீங்க விவரிச்சு சொல்ல தேவையில்லை. ஆனால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50% ஆவது நீங்க இப்ப சொல்லி கொடுத்தா தான் அந்த ஆண்மகன் இன்னொரு பெண்ணோட ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு போய் அந்த மிச்ச 50% ஃபிகர் அவுட் பண்ணி வேணும் இல்லையா? ஏன்னா நிறைய எங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பெண்களுக்கு they are going through this right. என்னடா வந்து இப்ப அதால வந்து குடும்ப பிரச்சனைகளா மாறி அந்த பிள்ளை பிறந்ததே ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு விஷயமா மாறி அப்படியே போய்கொண்டிருக்கிறது பெரியவே வருது. ஏன்னா அந்த சப்போர்ட்டிவ் இல்ல. பெண்களா சில நேரம் நாங்க வாய் திறந்து சில விஷயங்கள் கேட்கறீங்க, we expect them to do it. ஆனா வந்து அது நடக்காத விஷயத்துல அது வந்து ஆண்களையும் சில நேரம் நீங்க தப்பு சொல்லல, ஏன்னா அவைக்கு தெரியாது, அவைக்கு நாங்க சொல்லி வளர்க்கல. அன்னைக்கு நான் ஒரு இதுல இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றேன் சாண்டின்னு சொல்லி அவட பேர் ஞாபகம் வருது இல்ல, அவ ஒரு வீடியோ போட்டிருந்தவ எல்லாரும் நினைக்கிறவே நான் தான் பிள்ளைய ராகுலா முழிச்சிருந்து பார்க்குறேன் நான் கொள்றேன் நான் சொல்லி, ஆனால் உண்மையிலே பார்க்குறது வந்து அப்பா தான் சொல்லிட்டு அவள் காட்டுறா, அப்பா தான் ஃப்ளோரில் படுத்துக்கிறேன். அப்புறம் வீடியோலாம் போட்டு காட்டா அவர் தான் 3 மணி 4 மணிக்கெல்லாம் விருந்து வச்சு பிள்ளையை தண்டி செய்கிறார். அது நடக்கணும். உண்மையிலே தாய்மைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் வந்து அதுதான். ஒரு ஹஸ்பண்ட் சரி எல்லாட்டி ஆராச்சும் அம்மா அவட அம்மாவோ அல்லது அவர ஹஸ்பண்ட் தாயோ ஆரா இருந்தாலும் அந்த தாய் பிள்ளையை பெற்றிருக்கும் போது நீங்க கொடுக்கக்கூடிய சப்போர்ட் வந்து அதுதான். அவக்கு வந்து நித்திர வேணும். இதுகளெல்லாம் இல்லாம இருக்கைக்குள்ள தாய்மை வந்து தண்ணியே இழந்துருவா ஒரு கட்டத்துல. என்னன்னு சொன்னா அவ இட்ஸ் நாட் என்னன்னு சொல்ற சில பேருக்கு அதுவும் அந்த சி செக்ஷன் எல்லாம் வந்து ஆகலும் அது ஒரு 1 month எடுக்கும். அந்த அந்த இது வந்து என்ன ஹீல் பண்ணி இல்லாம போறதுக்கு ரைட். ஸோ அப்ப அந்த டைம்ல எல்லாம் வந்து நித்திர வந்து ஹீல் பண்ணும் நிறைய விஷயங்களை. ஸோ ஆனா உண்மையிலே லாட் ஆஃப் மம்ஸ் ஸ்லீப் டிப்ரைவ்ட். ஓகே, அது ஒரு பெரிய பிக்கஸ் இது உண்டு. அப்போ நான் அந்த இதை பார்க்கும்போது ஸோ பியூட்டிஃபுல். லைக் ஷீ சிரிச்சு கொண்டு சொல்கிறா ரைட். எல்லாரும் நீங்கள் நினைப்பீங்க நான் தான், தட் இஸ் ஸோ ட்ரூ. அது என்னன்னு சொன்னால் இந்த உலகத்துல தாய் தான் எல்லாம் வந்து அது செய்யணும் என்று சொல்லி வந்துட்டு அது வந்து ஒரு எழுதப்படாத விதின்னு சொல்லுவாங்க தெரியுமா? எழுதப்படாத விதியா அது வந்துட்டுது. அம்மா தான் நித்திர முழிச்சு பார்க்கணும். அம்மா அது வந்து சில நேரம் சில ஆண்கள் வந்து நிறைய குடும்பங்களை செய்கிறார்கள். இப்ப வந்து கொஞ்சம் வந்து நிறைய அது மாறிக்கொண்டு வருது. ஆனா வந்து அது வந்து சில பேருக்கு அது வாரையில சில பேர் ஆட்டோமேட்டிக்கா நினைக்கிறது அம்மா தான் செய்யறது. ஸோ அது ஏன் என்று சொன்னா அது காலாகாலமா அதுதான் நடந்து கொண்டு வருது. அந்த அதை வந்து பிள்ளையும் அம்மா தான் சூஸ் பண்ணும். அதே நாங்க அதுவும் ஒன்று இருக்கு. நீங்க வந்து யார் அந்த குழந்தையோட வந்து கூட நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா அந்த பிள்ளை அங்கதான் போக போகுது இல்லையா? சோ அந்த விஷயங்கள்ல வந்து நாங்க இந்த எபிசோட்ல வந்து நாங்க தாய்மையை எடுக்கிறதுக்கு மிக முக்கியமான ரீசன் வந்து என்னன்னா நாங்க இப்ப நிறைய விஷயங்களை கண்கூடாக பார்த்ததால ஐ திங்க் இது ஒரு எல்லாருக்குமான ஒரு விழிப்புணர்ச்சியா வர வேணும். ஒரு குழந்தையை பெற்றால் அது அம்மாவின் கடமை மட்டுமல்ல ரைட்டா, அதை ஈக்குவலா நீங்க ரெஸ்பான்சிபிளா நீங்க அதை பிரிச்சு அப்பத்தான் அந்த அம்மாவோட அந்த மனநிலைமை இருக்குதுல்ல அது டிப்ரெஷனுக்கு டை பண்ணும். எங்கட ப்ரீவியஸ் எபிசோடுக்கு டை பண்ணும். நிறைய தாய்மார் வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்டா சில பேர் கேட்கறது என்ன அது அப்படி என்ன இருக்கு ரைட்டா. ஆனா வந்து
இப்ப அத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு வந்து நாங்க முயற்சியும் எடுத்ததில்லை. ரைட்டா? இப்போ ஒரு தாய் வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாண்டா, நேற்று படுக்கையிலவா அதெல்லாம் இப்படி நிக்கிறா, நாளைக்கு சரியாயிடுவா, சரியா? ஆனா ஒருத்தர் வந்து அந்த பிள்ளைய வாங்கிட்டு ஓகே எங்க பிள்ளை என்ன எடுத்தா ஒரு 2 மணித்தியாலும் போய் படுத்துடுவான்னு சொல்லி சொல்றேன். அதுவும் தானே. ஆனா இன்னொரு விஷயம் வந்து இப்ப இல்ல இது என்ன ஹஸ்பண்ட் பாத்துக்கொண்டான் இருப்பார். இல்ல நான் சொல்ல அவர் செய்யறவர் தான். ஸோ நான் ஒன்றும் அதுல குறையண்டு இல்லை. நான் நிறைய என்ன கேள்விப்படுறேன்னு சொன்னா 1 இயர்லயே நிறைய டிவோர்ஸல் நடக்கலாம். பிகாஸ் ஆஃப் பிள்ளை வந்துடும். பிள்ளைற ரெஸ்பான்சிபிலிட்டியை யார் செய்யறது, யார் கூட செய்யறது, குறைய செய்யறதுன்ற பிரச்சனையில என்ன இந்த மதர்ஹுட்ன்றது வந்து ஒரு பெரிய ஒரு பபுள். அதை வந்து நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ அதில் நம்பர் 1 வந்து த ஹஸ்பண்ட் ஆர் த ஃபாதர். லைக் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. யூ கேன் நீங்கள் வந்து பிள்ளை வேணாமன்னு சொல்லி இருக்கலாம். யூ கேன் லிவ் அ நைஸ் லைஃப், எல்லாம் செய்யலாம் கூட. ஆனால் நீங்கள் பிள்ளையண்டு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அது அம்மாக்குரியதா என்று சொல்லி நீங்கள் அதை தள்ளாதீங்க. அம்மாக்குரியதான். பிள்ளையண்டு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அம்மா தான் டேக் கேர் பண்ணணும். நோ, இல்லை. பிள்ளையண்டு நீங்கள் கப்புள்ஸாக டிசைட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது ஒரு ஃபேமிலி, ரைட்? ஸோ அப்போ 2 பேருமே அதை டேக் கேர் பண்ணணும். டீம் ஒர்க். எஸ், அது ஒரு டீம் ஒர்க். அதில் ஒருத்தர் மட்டுமே ஒர்க் பண்ணணும். கரெக்ட். ஆனால் அதில் மம் தான் தாய்மார் தான் கூட அதோட அவைக்குத்தான் அந்த நிறைய பாடியால நிறைய சேஞ்ச் பண்ண படையல. நீங்க சொன்ன மாதிரி பிள்ளைகளுக்கு எஜுகேட் பண்ணுங்க. இப்போ தாய்மார் வந்து இப்போ பிள்ளை பிறந்து ஒரு கட்டி போறான்னு சொன்னா நீங்க சில பையங்கள் வந்து அம்மாக்களோட தான் கழிச்சு கொண்டே இருப்பீங்க. கல்யாணம் கட்டி இருப்பீங்க. நான் அம்மாட்ட கட்டிச்சு போறேன், நான் அம்மாட்ட சொல்றேன். ஓகே, பிரச்சனை இல்லை. நீங்கள் அம்மாவோட கதைக்கு கொள்ளுங்க எதுங்க. ஆனால் உங்களுக்கு கொண்டு ஒரு ஃபேமிலி வந்த பிறகு நீங்கள் ஒய்ஃபோட டிசிஷன் எடுக்கணும். ஆனால் நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா அந்த அம்மா வந்து அந்த மகனுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்போ நிறைய நடக்குது உண்மையா. ஓகே, பிள்ளை பிறந்துட்டா அப்போ நீ அவாவை கவனி, நாங்கள் பிள்ளையில வந்து செய்யணும். ஆனால் கவனமாக ஒய்ஃபை கவனி. என்ன சின்ன சின்ன விஷயமா பார்த்து செய்யணும் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா அவருக்கும் வந்து அது பொது விஷயம்தான், ரைட்? ஆனா யாரு சொல்லி கொடுக்கறதுன்னு இருக்குது. இப்ப வைஃப் நான் போய் இப்ப நீங்க என்ன ஹஸ்பண்ட்னா நான் உங்கள்ட்ட சொல்லிடலாத, எனக்கு நீ இதை செய், எனக்கு அதை செய், நீ உங்களுக்கு மைண்ட்ல ஏறுமா? இல்ல, எங்களுக்குள்ள ஒரு சின்ன வேற ஒரு வைப் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கு. நான் டிக்டேட் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. மோஸ்ட் ஹஸ்பண்ட் மாதிரி அதான் என்ன இவன் எனக்கு எல்லாம் சொல்லி கொண்டு போறான். அதுவே அம்மா சொல்லேக்குள்ள வித்தியாசமா இருக்கு. பட் என்ன சொல்லுங்க, இப்ப சின்ன வயசுலயே அதை வந்து நீங்க சொல்லி கொடுத்து கொண்டு வரைக்குள்ள வந்து நீங்க வந்து ஒரு வைஃபா வந்து சொல்லிக்குள்ள அது வந்து வித்தியாசமா படாது. நீங்க டிக்டேட் பண்ற மாதிரி வராது, நீங்க டிமாண்ட் பண்ற மாதிரி வராது. அது அவைக்கு வந்து நார்மலா அப்படியே தன்னாலேயே வேற ஒரு விஷயம், ரைட்? சோ அந்த விஷயத்த வந்து தான் இப்ப சொல்றேன். இப்ப எனக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளைகள் இருக்கிறேன். அவைக்கு வந்து இப்ப நான் அவை ஒரு வயசு வரும் வரைக்கும் நான் அவைக்கு பார்த்து கொண்டு இருந்துட்டு சில விஷயங்கள் நான் அவைக்கு சொல்லி கொடுக்குறேன். நான் ஏனெண்டா இப்ப வந்து ஒரு 10 வயசு ஒரு பெண் குழந்தையா இருந்திருந்தால் ஒரு 10 வயசோ 12 வயசோ அந்த பிள்ளை வரைக்கும் அந்த பிள்ளைக்கான அந்த ஒரு முதிர்ச்சியோட அந்த பிள்ளை போய்கொண்டிருக்க போகுது, ரைட்? அப்ப எந்த பிள்ளைகள் படிக்கிறது வந்து பாய்ஸ் ஸ்கூல் மட்டும் இல்ல, அவர்கள் பெண்களோடையும் பழக போறார்கள். சோ அவர்களும் வந்து இப்ப பள்ளிக்கூடத்துல வந்து ஒரு பெண் நண்பிகள் இருப்பினும், ரைட்? சோ அந்த விஷயங்கள்ல வந்து அந்த வயசுல இப்ப எந்த மகனுக்கு 14 வயசுண்டா ஒரு 14 வயசு ஒரு பெண் பிள்ளை வந்து கோ த்ரூ பண்ற விஷயம் வந்து இவர் ஒரு பெண் பிள்ளையா இருந்திருந்தா கோ த்ரூ பண்ணிருப்பாரு இல்லையா? சோ அதால நான் சொன்ன மாதிரி இப்ப டூ டீப்பா நான் இருந்து எல்லா விஷயமும் சொல்லி கொடுக்குறேன் இல்ல. பட் சில விஷயங்கள் வந்து இப்ப அந்த பிள்ளைக்கு இப்ப அவ வந்து சில நேரம் வந்து சொல்லுவார், சோ கிளாஸ்ல வந்து அப்படி செய்தா இப்படி த்ரோயிங் ஆட்டிடியூட் அப்படி நான் சொல்றேன். யூ டோன்ட் நோ வாட் ஷீ இஸ் கோயிங் த்ரூ, ரைட்? அந்த பிள்ளை வந்து ஹார்மோன்ஸ் வந்து மூட் ஸ்விங்ஸ் அந்த அவருக்கு வந்து என்ன கோ த்ரூ பண்றான்னு உங்களுக்கு தெரியாது. சோ யூ நோ வாட், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அது வந்து நான் என் 14 வயசு மகனுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன். சோ அப்படியான சில மாற்றங்களை ஒரு தாய்மாரா சொல்லி கொடுங்க. அதுவும் பார்ட் ஆஃப் தாய்மை தானே இல்லையா? அந்த பிள்ளைகளை ஒரு ஆண் பிள்ளைகளை நாங்க வளர்க்கறது வந்து எங்கட பொறுப்பு. அந்த ஆண் பிள்ளை வந்து ஒரு நல்ல கணவனாக மாற்றதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் எங்களுக்கு இருக்கு, ரைட்டா? இப்ப எங்களுக்கு மட்டுமே அவர் மகனாக இருக்க போறது இல்லை, அவர் ஒரு அப்பாவா மாற போறார், ஒரு கணவரா மாற போறார். சோ அதுக்காக வந்து அதுக்கும் நாங்க இதை கொடுத்தாத்தான் இந்த மாதிரி நேரங்கள்ல ஸ்பெஷலி வந்து தாங்களா போய் உதவி செய்யணும், தாங்களா வந்து முன் வந்து மனைவிமாருக்கு செய்யணும் இல்லையா? லைக் ஸ்பெஷலி வந்து இந்த லேபர் டைம்
ஆஃப்டர் பேபி டைம் அதெல்லாம் வந்து மாறணும். ஷேர் பண்ணுங்க சில பேர் சொல்லுவேன் ஊர்ல என்ன உலகமா என்ன ஊர்ல எங்கட அம்மா 8 பிள்ளை பத்தவா 10 பிள்ளை பத்தவா யார வளர்த்தவே அதுதானே அவக்கு ஒன்றும் வரையிலையே. அவக்கு வரையிலன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? அவ வேலைக்கும் போத்தவில்லையாங்க. இல்ல அவக்கு வரையில நீ வேக என்ன தெரியும்? வேலைக்கு போத்தேலன்னு சொல்லிடலாம். என்னடாங்க அவ இல்லாம இதெல்லாம் செய்யறவே தானே போறவே தானே எலும்ப இதெல்லாம் செய்திருக்குதெல்லாம். பட் ஆனா அங்க வந்து வித்தியாசமான வாழ்க்கை, இங்க வந்து நிறைய விஷயங்கள் வித்தியாசம். அவைக்கு அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான சந்தர்ப்பங்களும் நாங்க கொடுத்த மாதிரி தெரியல. நீங்க வந்து ஒரு அங்க ஊர்ல வந்து ஒரு 5-6-7 பிள்ளைகள் உள்ள ஒரு அம்மா வந்து சொல்ல முடியுமா, ஐயோ என்னால இயலாம இருக்குன்னு சொல்லி? இயலாது. என்ன உனக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்காம நீ என்ன படுத்திருக்கிற அப்படித்தானே வர்றது, ரைட்? சோ அப்படி நாங்க அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்காம நாங்க ஈஸியா சொல்லிடுவோம், அங்க எங்கட அம்மா 8-10 பிள்ளை வைத்தவா, இங்க உங்களுக்கு ஒரு பிள்ளை வைக்க வளர்க்கறதுக்கு உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, கஷ்டமா இருக்கு. உண்மையா அந்த இது மாறணும். ஒரு வகையில மேபி என்னன்னு சொன்னா கோயிங் பேக் டு அங்க அந்த ஊர்ல இருக்கிற அம்மா அப்பா அம்மாக்கள் ஏன் அதை வெளிப்படுத்த முடியாது. வெளிப்படுத்தினா அவைக்கு ஒரு பயம், தன் வாழ்க்கை போயிருமோண்டு, ரைட்? அவைய வந்து ஸ்க்ரீம் பண்ணி இயலாது. எனக்கு உடம்பு நோது, கொஞ்சம் நேரம் அந்த பிள்ளைகளை டேக் கேர் பண்ணுங்கன்னு சொல்லி யாரை கேட்க முடியுமெண்டு அப்படி சொல்றதுக்கு மேபி அங்கே நிறைய பேர் இருந்திருக்கலாம். ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாலாம் இருக்கிறபடியா பிள்ளைகள் வந்து வளர்க்குறதுக்கு இப்போ வந்து கூட்டு குடும்பமாக இருக்கிறது எல்லாம் குறைவு. ஸோ அதனால் தாய் வந்து தனிமைப்படுத்தப்படுகின்றா. ஸோ அந்த வகையில் வந்து கம்மிங் பேக் டு அந்த புது கப்புள்ஸ் வந்து நீங்கள் டைம் எடுத்துக்கொள்ளுங்க. ஹஸ்பண்ட் மார் வந்து இப்போ மேபி ஒய்ஃப் வந்து ஒரு ட்ரிகர் ஆகிறான்னு சொன்னால் ஒரு ரீசனுக்கு தான் நீங்கள் கல்யாணம் கட்டியிருப்பீங்க, வேறு ஏதோ ஒன்று உங்களை அவளை பிடிச்சி போய் தான் நீங்கள் கல்யாணம் கட்டுறீங்க. நிறைய விஷயங்களில் பிடிக்கலன்னு சொன்னால் அது நீங்கள் பிரிஞ்சு போகிறது வேறு விஷயம். பட் ஆனால் பிடிச்சி போய் நீங்கள் பிள்ளைகள் வரைக்கும் சூஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இருந்து கதையுங்க, இருந்து டைம் கொடுங்க. பட் ஆனால் அவக்காக அந்த நிறைய விஷயங்கள் அவை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் தனிமையாக அங்கே வெளிக்கிட்டு போறீங்கன்னு சொன்னால் லைக் நீங்கள் உங்களோட ஒய்ஃபை பாருங்க, முதல் அவள் ஓகே இருக்கிறாவா, அதுவும் புதுசாக பிள்ளை பிறந்திருக்குன்னு சொன்னால் தனிமையில் விட்டுட்டு போகிறது வந்து அது வந்து ஒரு நிறைய விஷயங்கள் அந்த கெமிக்கலி கூட தாய்க்கு வந்து சில நேரம் திங்க் பண்ண கூட முடியாத அளவுக்குலாம் தள்ளப்படுறீங்க நம்ம, ரைட்? அப்போ பிள்ளை கரநேரம் அழுது கொண்டு இருக்க மாடி. அப்போ அந்த டைம்ல எல்லாம் பிகாஸ் அவள் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுவா. சில அந்த ஆதங்கம் எல்லாம் வேறு விதமா தான் வெளிப்படும் இல்லையா? இப்போ எனக்கு நிறைய பேர் வந்து ஐ திங்க் அதை வந்து நீங்கள் அக்ரி பண்ணுவீங்கன்னு சொல்லி அந்த பில்டப் பண்ணுமென்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்குள்ளேயே அதை பில்டப் பண்ணி வந்து ஒரு காலகட்டத்தில் அது பிள்ளைகள் வந்து செட்டில் ஆன பிறகு, ரைட்டா, அந்த பிள்ளைகள் வந்து தங்களோட பாதையை நோக்கி போன பிறகு அந்த அம்மா வந்து தன்னை ஒரு கூட்டுக்குள்ளே போட்டுருவாங்க. அது நீங்கள் எத்தனை பேர் வந்து நோட்டீஸ் பண்ணீங்களோ தெரியாது. இப்போ வந்து நீங்கள் போய் இப்போ நான் சொன்ன அப்புறம் சில பேர் போய் உங்களோட அம்மா வந்து நீங்கள் நோட் பண்ணி பாருங்க, சில நிறைய விஷயங்களை தங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பேன். அது அவர்களா விரும்பி செய்ததில்லை, அவர்கள் தங்களுக்கு தாங்களே போட்டுக்கொண்ட ஒரு வேலை இல்லையா? எனக்கு வந்து தேவையான நேரத்துல எனக்கு ஒருத்தரும் நீங்க வரையில, தேவையான நேரத்துல எனக்கான உதவிகள் எனக்கு கிடைக்கல, என்னை பற்றி ஒருத்தருமே யோசிக்கல. அப்ப நான் இப்படியே என் வாழ்க்கையே அடுத்தது என்ன அப்படித்தானே, ரைட்? சோ அந்த அம்மாவுக்கான அந்த தாய்மைக்கான அந்த ரெஸ்பெக்ட் கொடுங்க. அது நீங்க யாரா இருந்தாலும் அந்த தாய் வந்து நீங்க சொல்ற மாதிரி சில பேர் சொல்லலாம் நல்லம்மா கெட்டம்மா அதெல்லாம் இருக்கு, ஆனா at the end of the day அம்மா தானே இல்லையா? ஸோ உங்களை வந்து ஒரு ஒரு உலகத்துக்கு இந்த உலகத்துக்கு உங்களை கொண்டு வந்த ஒரு ஜீவன். அது வந்து ஆண் பிள்ளைகளுக்கும் அது பொருந்தும், உங்களே கொண்டு வந்தது. ஸோ அதுதான் நான் சொல்றேன், திருப்பி அந்த அப்பா மேல வந்து கோய்க்க கூடாது. என்ன அம்மா பற்றி மட்டுமே காய்க்கிறீங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட வருவோம், கூடிய சீக்கிரம் உங்கள்கிட்டையும் வருவோம். பட் இது வந்து ஒரு தாய்மைக்கான ஒரு டெடிகேஷன், தாய்மையை பற்றி பிளஸ் வந்து இந்த அவேர்னஸை வந்து கொண்டு வரணும்னு நாங்கள் 2 பேரும் ஆசைப்பட்டு நாங்கள் எங்களை சுற்றி உள்ளவர்களை நிறைய பேர் இதை கோத்ரூ பண்ணி கொண்டிருக்கிறபடியா. ஸோ அதுக்காகத்தான் நாங்கள் இந்த எபிசோட் சரியா தாய் எத்தோட நான் இந்த எபிசோட் முடிவுக்கு வருகிறது. அதுக்காக சில ஒரு போயம்ஸ் வந்து நான் கவிதைகள் பார்த்து வச்சிருக்கிறேன். அம்மா பற்றி தான். 1000 விடுமுறை வந்தாலும் அவள் அலுவலகத்துக்கு மட்டும் விடுமுறைகள், அம்மா சமையலறை. அதுவும் மாறணும். அந்த right? சமையலறைக்கு அப்பாவும் வரணும், அந்த ஆபீஸ் அப்பாவும் கொஞ்சம் மாறிட்டுது, இப்ப மேலே மாறிட்டு. ஆனா
என்னை பொறுத்த வரைக்கும் சமையலறை மட்டும் அம்மாவுடைய அலுவலகம் இல்லை, ரைட்? இப்பத்திய காலகட்டத்தில் அம்மா வந்து நிறைய விஷயங்கள் தாய் வந்து செய்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சு நிறைய லைக் ஒரு மில்லியன் வேலையில செய்வினோம், ரைட்? ஸோ முந்தின காலத்தில் வேணுமெண்டா ஓகே அம்மா வீட்டில் இருந்தவா அம்மா பிள்ளைகள் மட்டும்தான் வளர்க்குறது, மிச்சம் எல்லாம் அப்பாட்டே. இப்போ அப்படி இல்லை, அம்மா வீட்டில் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு வேறு என்ன வேலை செய்யணும் கொள்ளணும். அடுத்தது இஞ்சத்திய வாழ்க்கையும்படி சில பேர் சொல்லிடணும், ஓ நீங்கள் என்ன வீட்டில் தானே இருக்கிறீங்க, வேலை இல்லாமல் தானே இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை தானே. பட் ஆனால் அந்த அம்மா வந்து வீட்டில் இருந்து கொண்டு இஞ்சத்திய வாழ்க்கை நடைமுறையும்படி அந்த அம்மா இவ்வளோ விஷயங்கள் அந்த வீட்டிலேருந்து செய்கிறா. அது நிறைய பேருக்கு தெரியாது. பிள்ளைகளை வளர்க்குறது மட்டும் வேலை இல்லை, வேறு வேறு வேலையிலும் செய்து கொண்டிருப்பா. ஆனால் எல்லாத்தையும் வந்து சொல்லி கொண்டும் இருக்க மாட்டோம். சில தாய் வந்து தம்மட்டம் அடிக்கிறீல்ல, அதுவும் நிப்பாட்டணும். நீ வீட்டில் அம்மா இல்லை வீட்டில் தானே இருக்கிற. பட் ஆனால் அந்த அம்மா வந்து தன்னோட கெரியரையெல்லாம் வந்து அப்படியே முறிச்சு போட்டு தான் அதில் வந்திருக்கிறா. நாங்கள் முடிவுக்கு வர்றேன்னு சொல்லி போட்டு நாங்கள் தொடர்ந்து அம்மா பற்றி கதைக்கிறதுக்கு இவ்வளோ கதைச்சு கொண்டே போகலாம். ஏன்னா மில்லியன் வேலைகளை அம்மா செய்வா. அம்மா ஒரு மல்டி டாஸ்கிங் உமன். நிறைய சாக்ரிஃபைஸ், அந்த தாய்மை என்ற ஒரு விஷயத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக பெண்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து கைவிட்டு அதை வந்து கொடுத்துட்டு தங்களுக்கு பிடித்த விஷயங்கள், தங்களுக்கு பிடித்தமான ஈவன் வேலை விஷயமா கூட இருக்கலாம், அதை எல்லாத்தையும் நிறைய பேர் வந்து அதை விட்டு கொடுத்துட்டு ஓகே என் பிள்ளைக்கு எது பெஸ்ட், எனக்கு எது பெஸ்ட் என்று வரைக்கும் இந்த பிள்ளைக்கான பெஸ்ட்டை தேடி போற நிறைய தாய்மார்கள் இருக்கிறார்கள், ரைட்? ஸோ அதுக்கான மரியாதையும் அங்கீகாரமும் ஐ திங்க் கொடுத்து தான் நீங்க ஆகணும். நிறைய பேர் நிப்பாட்டணும். எனக்கு உண்மையில அந்த நீங்க என்ன அம்மா சும்மா வீட்டிலானே இருக்கிறீங்கன்னு சொல்லி அதை கதைக்க கூடாது, ரைட்? அது உண்மையில அப்படி சொல்றது பிள்ளை. ஏன்னா ஒரு குடும்பமா வளர்ந்து வரணும்னு சொன்னா 2 கையும் தட்டினா தான் சத்தம் வரும். ஒரு தாயும் ஒரு தகப்பனும் சேர்ந்து பிள்ளைய வளர்த்து யாரும் ஒரு ஆள் இல்லை என்று வளர்க்கல ஓகே. ஆனால் அது பெரிய ஒரு ஸ்ட்ரகிள், நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு நல்ல வடிவான ஒரு குடும்பம், அழகான குடும்பம் வருதுன்னா அது 2 பேருக்கும் அந்த கிரெடிட் போகும், ரைட்? அது ஆனால் மேலே தகப்பன் மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களோட அம்மா என்ன வைஃப் மாதிரி வடி ஹாப்பி வைஃப் ஹாப்பி லைஃப்னு சொல்றது அது சும்மா ஒரு வார்த்தை இல்லை. அம்மா மேல கைவிடுங்கன்னு சொல்லல. அந்த மக்களும் போறாங்க, அம்மா பாக்குறேன், அம்மாவும் தாய் தானே. நாங்க வந்து எல்லா தாய்மாரையும் தான் இதுல கொண்டு வரோம், ரைட்? உங்களோட அம்மாவும் ஒரு தாய் தான், ரைட்? அந்த அம்மாவும் இதை கோ த்ரூ பண்ணிருப்பா. சோ எல்லாருக்கும் வந்து இது என்ன நீங்க வந்து டார்கெட் பண்ணி கதைக்கிறீங்களா ஆம்பளைகளுக்கு? அப்படி இல்லை, நிறைய ஆண்கள் இப்ப மாறி இருக்கிறார்கள், மாறிக்கொண்டு வரார்கள். அது நல்ல விஷயம். என்னும் வாங்க. மற்றது வந்து அம்மா மாறாவோ அப்பா மாறோ வந்து நீங்க பிள்ளைகளுக்கும் இப்பவே சொல்லி கொடுத்து அதை வந்து கொண்டிருந்தீங்கன்னா இது மாறும். டைம் கொடுங்க. எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு. கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த இதை கடந்து போயிட்டீங்கன்னா இதுவும் கடந்து போகிற மாதிரி அந்த ஒரு இதை கடந்து போயிட்டோம்னு சொன்னா அங்கே ஹாப்பியா இருக்கலாம். ஏன்னா எல்லாமே ஒரு ஷோர்ட் லிஃப்ட் தான், ரைட்? அந்த தாய்மை அடைந்து அந்த பெண் வந்து ஒரு சேஞ்சஸ்ல போறது வந்து ஒரு ஷோர்ட் லிஃப்ட் தான். அதுல நீங்க சப்போர்ட் பண்ணி நல்ல அன்பை கொடுத்து பொழிஞ்சு லைக் அவங்க எல்லா இதையும் செய்து கொடுத்தீங்கன்னா அவ மாதிரி ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சன் அந்த தாய் வந்து ஒரு ஹாப்பியா உங்களோட வாழ்க்கை போய் கொண்டிருக்கும். எனக்கு தெரிஞ்சு உண்மையாக அது நிறைய பேர் பார்த்துருக்கேன். தாயை வந்து தாய்க்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு இதை ரெஸ்பெக்டாக கொடுத்துங்க. லவ் அதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இருக்க ஒருத்தருக்குமே லவ் இல்லாமல் போகாத தாயில் எந்த தாயிலும் லவ் இருக்கும். பட் ஆனால் வெளிக்காட்டுங்க. அவக்கு சப்போர்ட்களை கொடுங்க. நீங்க உங்களால முடிஞ்சு அதைத்தான் எதிர்பார்க்கலாம். நீங்க ஒரு அட்லீஸ்ட் சரி உங்களால கொடுக்க முடியும்னாலும் ஹக் பண்ணுங்க, ஏதாச்சும் ஒரு இதுல தடவி கொடுங்க, ஷோல்டர் தண்டி கொடுங்க, ஓகே எல்லாம் முக்கியம். அப்படி ஏதாச்சும் செய்யுங்க, யூனோ. ஸோ மற்றது வந்து என்னென்று சொன்னா இப்ப யாராவது வந்து இப்ப இந்த வீட்டுல வந்து இப்ப ஹஸ்பண்ட் மேர் வந்து யாரும் வைஃப் மாருக்கு நீங்க இன்னும் நெடுகளும் கத்தி கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா அவைய கூப்பிட்டு கொண்டு வந்து எங்கள் குரல்ல டைப் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல, சரியா? எங்கள் குரல்ல டைப் பண்ணீங்கன்னா இந்த எபிசோட் அநேகமா போட்டுருவோம், அடுத்தாளமா போட்டுருவோம், சரியா? இங்க வாங்கோ இருங்கோ ஒரு காஃபியை ஊத்தி கையில கொடுத்துட்டு நீங்க எனர்ஜியை வேஸ்ட் ஆகாதீங்க, எங்களை கதைக்க விட்டுட்டு கேட்க விட்டுட்டு போயிடுங்க, சரியா? அத நிறைய பேர் ஸ்டாண்டர்ட் சும்மா கத்திக்கொண்டே இருக்கிறீங்க, ரைட்டா? என்ன நோய் ஒன்னே இருக்கிறீங்கடா, அந்த நோய்க்கு எங்கட நோயை போட்டுக்காடு, அதோட கதைக்கவே மாட்டேன், சரியா? சோ நாங்க இப்ப வந்து முடிவுக்கு வந்துட்டோம். பட் முடிவுக்கு வரக்கு முதல் வந்து நீங்க பாத்திருப்பீங்க, லீனா எனக்கு ஒன்று பாஸ் பண்ண அந்த கவிதை ஒருக்கா வாசிச்சுட்டு நாங்க அதோட வந்து நாங்க முடிவுக்கு கொண்டு வர போறோம், ரைட்டா? சோ உயிருக்குள்
அடை காத்து உதிரத்தை பாலாக்கி பாசத்தில் தாலாட்டி பல இரவுகள் தூக்கத்தை தொலைத்து நமக்காகவே வாழும் அன்பு தெய்வம் யாரு? அம்மா. அம்மா. ஸோ இன்றைய எபிசோட் எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். நாங்கள் உங்களை இன்னொரு எபிசோடில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு சந்திக்கிறோம். நான் ஸ்வர்ணா. நான் வீணா. இது எங்கள் குரல்.